ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்வி ட்ரெண்டிங் அப்டேட்ஸ். இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 8 தமிழோட லான்ச் எபிசோடில் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5ஆவதாக நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது நம்ம எல்லாத்துக்கும் பரிச்சயமான தீபக். இவரை நீங்கள் விஜய் டிவியில் பல காலமாக ஆங்கராக பார்த்துருப்பீங்க. அப்புறம் தமிழும் சரஸ்வரம் சீரியலில் லீட் ஆக்டராக நடிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஹேட்டர்ஸ்னு பெருசாக ஒன்றும் கிடையாது. சூப்பராக ஷோஸ் ஆங்கர் பண்ணுவார். அப்புறம் நம்ம டிடி கூட செம்ம காம்போவாக இருக்கும். நிறையா பேர் சின்ன வயசில் டிடி அண்ட் தீபக் ஃபேவரட்டாக இருந்திருப்பாங்க. ஜோடி நம்ம ஷோவில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அவர் ஸ்டேஜுக்கு என்ட்ரான உடனே வீடியோஸ் அவரை பார்த்துட்டு, என்ன சார் நீங்கள் எந்த மார்க்கெண்டேன் மாதிரி ரொம்ப யங்காகவே எப்பயும் இருக்காருன்னு சொல்லி அவரை பாராட்டினார். ப்ளஸ் தீபக்கே இந்த ஷோக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க சொன்னார் விஜய் சேதுபதி. அதை தீபக் ரொம்ப சூப்பராக பண்ணார். தீபக் அவரோட கெரியரை மாடலாக ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் படிப்படியாக ஆங்கராக மாதிரி அவர் அந்த ஆங்கரிங்கில் பெரிய பெரிய அவார்ட்ஸ்லாம் கூட வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் மெதுவாக ஆக்டராக ட்ரான்ஸ்ஃபார்மெலாம் ட்ரை பண்ணப்போ அவருக்கு நிறையா சேலஞ்சஸ் வந்ததாகவும், அவருக்கு நிறையா மூவி சைன் ஆகிட்டு அதெல்லாம் அப்படியே ட்ராப் ஆஃப் ஆகி அவர் ரொம்பவே ப்ரெஷரைஸ்டு சுச்சுவேஷனில் இருந்ததாகவும் சொல்கிறாரு. அவர் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்ததாக சொல்லிகிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவர் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாருன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நல்ல மனசளவில் யாரையுமே தீங்கு நினைக்க மாட்டார். செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது அவருக்கு ஒன்றுமே கிடையாது. உள்ளே போய் அவர் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர் கோவமே வராதான்னு கேட்டதுக்கு, இல்லை அவருக்கு கோவம் வரும், ஆனால் என்னை விட கம்மியாக தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி திருப்பி அது எல்லா வீட்டையும் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லி ஜோக்ஸை கரெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் விஜய் சேதுபதி தீபக் கிட்ட, நீங்கள் உங்களோட இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்குறாரு. தீபக் அஃப்கோர்ஸ் நான் ஆங்கராகவும் இருந்திருக்கேன், ஆக்டராகவும் ட்ரை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இப்போ சீரியஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கேன். அதில் நான் பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் பல சேலஞ்சஸ் வந்துச்சு. ஸோ உள்ளே போய் நிறையா ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கவங்க கூட கம்பீட் பண்ணும்போது அந்த ப்ரெஷரைஸ் சுச்சுவேஷனில் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் சேதுபதி தீபக் அண்ட் டிடி தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் என்னோட சின்ன வயசில் இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ப்ளஸ் மாகாபான் பிரியங்கா ரீசெண்டானு சொல்லிக்கிறாரு. விஜய் சேதுபதி இது விஜய் டிவிக்காக சொன்னாரா இல்லை நிஜமாவே சொன்னாரான்னு தெரில. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். விஜய் சேதுபதி ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் கேட்டார். பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு சின்ன பசங்க கூடலாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதாக வரும். அதுலேயும் எக்ஸாம்பிளாக ஒரு 3.4 மில்லியன் வாங்கின இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க ஒருத்தவங்களும் உள்ளே இருக்காங்க. அவர் யாரையும் சொல்ல, தர்ஷா குப்தா அவர் தான் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரானாங்க. இவங்க கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். எனிவே நம்ம உள்ளே போயிட்டு நம்மளோட பெஸ்ட்டை கொடுப்போம், ஃப்ளோவில் போவோம், நம்ம மக்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு தீபக் பாசிட்டிவாக பேசினார். தீபக் வீட்டுக்குள்ளே போயிட்டு ரவீந்திரன், சச்சனா, தர்ஷா குப்தா கூடலாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காரு. தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். இந்த மாதிரி பிக் பாஸோட சூப்பர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.